பார்வையாளர் அனைவருக்கும் தமிழமலைகளின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு அலரும் திராவிட கூடாரம், நாளை மறுநாள் சம்பவம் இருக்கு என்பது குறித்து தான் நாம் பேச இருக்கிறோம். குறிப்பாக 2026 வருடம் இன்னைக்கு பிறந்திருக்கு. இந்த வருடம் யாருக்கு என்ன மாதிரியான வருடமாக அமைய போகிறதோ இல்லையோ தெரியாது. திராவிட கூடாரங்கள் அலறுகின்ற ஒரு வருடமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி நமக்கு. ஏன் இதற்காக இப்படி சொல்லுறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வருடம் பிறப்பதற்கு முன்னாடி கடந்த வருடத்தினுடைய இறுதி காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் பாசறையும் இளைஞர் பாசறையும் சேர்ந்து செய்த ஒரு சம்பவம் சமத்துவ பாட்டன் பாரதி சந்தர்ப்பவாத ஈவேரா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேசிய பேச்சுகள் மிகப்பெரிய வைரலாக இணையதளம் முழுமைக்கும் அப்படின்னு சொல்லாமல் கிட்டத்தட்ட 80 வருட சித்தாந்தத்தின் மீது மிகப்பெரிய ஒரு சம்பட்டி அடியை அடித்த ஒரு நிகழ்ச்சியாக அமைந்துருச்சு. அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகே குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், இன்னும் பல்வேறு ஆளு, சுபவீர பாண்டியன் இவர்களெல்லாம் வாய மூடி அழுத அந்த அழுகையினுடைய வெளிப்பாடாக அவர்களிடம் வேலை செய்கின்ற என்ன சொல்றது, திராவிட சாக்கடையில் மிதக்கின்ற புழுக்களாக இருக்கின்ற செந்தில்வேலு, யூடியூப் ரூட்டர்ஸு, மைனரு, இது மாதிரி ஆட்கள்லாம் தொடர்ச்சியான வன்புமான காணொலிகளையும், இன்னும் சொல்ல போனால் தனி மனித வெறுப்பை உமிழ்கின்ற காணொலிகளையும், குறிப்பாக சித்தாந்தம் குறித்து, அதாவது அந்த மேடையில் நமது பிள்ளைகள் எடுத்து வைத்த சித்தாந்தத்திற்கு பதிலாக எந்தவித பதிலையும் சொல்லாமல் தனி மனித வெறுப்பு, இன்னும் சொல்ல போனால் அருவருப்பான தகவல்களையா பகிர்ந்து கொண்டுட்டு வந்ததை பார்க்க முடிந்தது. இதனை அடித்து, அதாவது 2026 ஆண்டினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் சம்பவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சம்பவத்தை தான் நாளை மறுநாள் அண்ணன் சீமான் அவர்கள் மயிலாடுதுறையில் நிகழ்த்த இருக்கிறாரு. அந்த மயிலாடுதுறையில் என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால், பெரியாரை போற்றுவோம் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சி நடத்துவதற்கான வேலைகளில் மிக தீவிரமாக இறங்கி கொண்டு இருக்கின்றது. இந்த கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி நடத்தணும், மயிலாடுதுறையில் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அந்த மனுவை கொண்டு போய் நடத்துவதற்கான அனுமதி கடிதத்தை காவல் நிலையத்தில் கொடுக்கும் பொழுது, என்ன நாம் தமிழர் கட்சி பெரியாரை போற்றுவோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துதா, என்னங்க சொல்கிறீங்க, இப்போ இதை எப்படி நாங்கள் நம்புறதா நம்பாமல் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை காவல்துறை தரப்பு வைத்த பிறகு, இல்லைங்க நீங்கள் ஒரே ஒரு ஈவேராவை பெரியார்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் நிறைய பெரியார்களை வைத்திருக்கிறோம், அது குறித்து தான் அண்ணன் சீமான் அவர்கள் பேச போகிறார் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு அனுமதியெல்லாம் வாங்கி கூட்டம் மிக பிரம்மாண்டமான முறையில் திட்டமிட்ட நகர்வுகளோடு நடக்க இருக்கின்றது. அதற்கான வேலைகள் படுதீவிரமாக இருக்கின்றது. உண்மையிலேயே தண்ணீர் மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடை நடத்துவதற்கு முன்னாடியே இந்த பெரியாரை போற்றுவோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பையுடைய ஒரு கூட்டமானது ப்ரொப்போஸ் பண்ணப்பட்டது. அப்போ எனக்கு பெரிய விருப்பம், இந்த பெரியாரை போற்றுவோம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தணும். குறிப்பாக நமக்கு பலகாலமாக அதில் மிகப்பெரிய விருப்பமும் பெருவிருப்பமும் இருக்கின்றதன் அடிப்படையில் அந்த கூட்டத்தை நம்ம நடத்தணும் அப்படின்னு நாம் அண்ணன்கிட்ட கூட செய்தியை போட்டேன். அண்ணே, பெரியாரை போற்றுவோம் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை நான் நடத்துகிறேன், திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் சார்பாக நடத்துகிறோம். அந்த சட்டமன்ற தொகுதியில் குறிப்பாக செங்கிப்பட்டி அப்படிங்கிற இடத்துல நடத்துவோம். அங்கே தான் தமிழ் தேசிய அரசியலினுடைய வடிவங்கள் பல இருக்கிறது. ஐயா மணியரசன் இருக்கிறாங்க. அதே போல் ஈழ பிரச்சனைக்காக, இனப்படுகொலைக்காக தீக்குளித்து இறந்து போன முத்துக்குமாருக்கு சிலை இருக்கின்றது. இதே போல் திருவையாறு தொகுதியில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா, வேளாண் பெருங்குடியோன் ஐயா நம்மாழ்வார் பிறந்த ஊர் இளங்காடு இருக்கிறது. அதன் அடிப்படையில் பெரியாரை போற்றுவோம் அப்படிங்கிற கூட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நாம் ப்ரொப்போசல் வச்சுருந்தோம். அதன் பிறகு அண்ணன் தண்ணீர் மாநாடு அதை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு, தண்ணீர் மாநாட்டில் கரிகால் பெருவளத்தான் கல்லணையை கட்டி அந்த இடத்துல நடத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த பிறகு வேறு ஆப்ஷனே இல்லை, வேறு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதன் அடிப்படையில் அந்த கூட்டத்தை, தண்ணீர் மாநாட்டுங்கிற பெரிய மாநாட்டை நாம் நடத்தினோம். அதன் பிறகு இந்த வந்தது, இந்த பெரியாரை போற்றுவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சி நம்ம நடத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்த பிறகும் நான் கேட்டேன், அண்ணன் இதையும் நாங்களே நடத்துகிறோம், செங்கிப்பட்டியில் நடத்துவோம் அப்படின்னு கேட்ட பிறகு, ஒரு தொகுதியில் எத்தனை கூட்டம்ப்பா நடத்துவீங்க அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் மயிலாடுதுறையில் இது நடக்க இருக்கிறது. எங்கு நடத்தப்பட்டாலும் அது நம்மளுடைய நிகழ்ச்சி, எங்கு நடத்தினாலும் அதை நாம தான் நடத்துகிறோம். அப்படி தான் நம்ம வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ எதற்காக இவர்கள் அலறி துடிக்கிறாங்க? அலறி துடிக்கிறதுனுடைய வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா,
மோசமான தலைப்புகளில் கருத்தரங்கு நடத்துகிறாங்க. கருத்தரங்கில் வந்து தனி மனித ஆட்களை வைத்து பேச விடுறாங்க. இதெல்லாம் முத்தி போய், அதாவது வந்த நோய்க்கு எதை தின்னா தீரும் அப்படிங்கிற நிலைமையில் திராவிடம் இருக்கிறதுனால இப்போ இதை முத்தி போய் பெரியாரை போற்றும், அதாவது நம்ம பாஷையில் ஈவேராவை போற்றும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு இவங்க இந்த மயிலாடுதுறையில் ஒரு இத்து போன ஓஎன்ஜிசியில் காசு வாங்கி பிழைக்கிற ஜெயராமன், பேராசிரியர் ஜெயராமன், எப்படின்னு ஒரு 2-3 பேர், அவங்கெல்லாம் தமிழ் தேசியவாதியான்னு அவங்களுக்கே தெரியாது. இப்போ இவங்க கொண்டுட்டு வந்து இதுங்கிறாங்க. அதே போல் நம்ம ஒவ்வொரு கூட்டத்திலையும் கமிஷன் வச்சுக்கிட்டு இங்கே இருக்கின்ற ஆட்களுக்கு விலை பேசிக்கிட்டு இருந்த ஜெகதீச பாண்டியன்லாம் தமிழ் தேசிய ஆளுமைகளோடு பெரியாரை போட்டுறேன் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட இன்னொரு கூடுதல் சிறப்பான சம்பவம் இருக்குது. அந்த சம்பவம் என்னன்னா, நாம் 3ஆம் தேதி மயிலாடுதுறையில் கூட்டம் நடத்தி முடித்த அடுத்த நாள் திராவிட இயக்க மாணவர் அமைப்பின் மூலமாக நம்ம வந்து அறிவாலயத்தினுடைய ஒட்டுத்திண்ணை வாசி, ஓசி சோறு, பிரியாணி சோறுக்கு வந்து விலை போகின்ற ஒரு நபர் யார், சுபவீரபாண்டியன், ஒரு கூட்டத்தை அங்கே நடத்துகிறாரு. அதே இடத்துல நடத்திருக்கிறாரு, அதே சின்ன கடை தெருவில் நடத்துகிறாரு. என்ன கூட்டம் அப்படின்னு சொன்னால், பெரியார் ஒருவரே பெரியார் அப்படிங்கிற தலைப்பில் அந்த கூட்டத்தை நடத்துகிறாரு. உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, இந்த கூட்டத்தினுடைய வெற்றி அடுத்த ஒரு கூட்டத்தை நடத்தணும்னு இந்த திண்ணை வீங்கிகளுக்கு, ஓசி சோறு திங்கிறவங்களுக்கு வந்திருக்கு பார்த்தியா எண்ணம். அந்த எண்ணத்தையே இந்த கூட்டம் வந்து வெற்றி கூட்டமாக மாற்றி நிறுத்தியிருக்கின்றது. இப்போ இதில் நமக்கு என்ன பங்கு இருக்குது, இதை வந்து நாம் எப்படி பார்க்கணும்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தமிழ் தேசிய பிள்ளைகளும் ஈவேரா என்கின்ற ஒரு சித்தாந்தம், ஈவேரா கண்டெடுத்த இந்த திராவிட சித்தாந்தம் தமிழ் தேசியத்திற்கு எதிரான சித்தாந்தம் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் மயிலாடுதுறையில் மாலை 4 மணிக்கு 3ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கூட வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னொன்று, இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலையும் அண்ணன் சீமான் அவர்கள் மிக முக்கியத்துவத்தை காமிக்கிறார். ஏன்னா தண்ணீர் மாநாடோ, அதுக்கு முன்னாடி நடத்த மாநாடோ, அதுக்கு முன்னாடி நடத்த கூட்டங்களுக்கோ காட்டாத ஆர்வத்தை இந்த கூட்டத்திற்கு எதற்காக அண்ணன் சீமான் அவர்கள் காமிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், நம்ம 15 வருஷமாக பொத்தி இந்த நேரத்தில் இதை பேசுவோம், இந்த நேரத்தில் இதை பேசுவோம், இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இதை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்போம் இல்லையா. ஒரு அரசியல் தலைவனுடைய, அரசியல் ஒருங்கிணைப்பாளரினுடைய அரசியல் சித்தாந்தத்தின் விதைப்பை கூட செய்யக்கூடிய ஒரு விதைப்பு விவசாயியாக இருக்கின்ற தமிழ் தேசிய அரசியலினுடைய விவசாயியாக இருக்கின்ற சீமான் அவர்கள் 15 வருஷமாக இதெல்லாம் பேசலாம், இதை இந்த இடத்துல பேசலாம், இதை இந்த இடத்துல இப்போதைக்கு குறைச்சி பேசலாம், இதை வந்து இந்த நேரத்தில் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு நினச்ச எல்லாத்தையும் இந்த கூட்டத்தில், பெரியாரை போற்றுவோம் அப்படிங்கிற கூட்டத்தில் வெளிப்படுத்த இருக்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து 15 வருஷமாக வந்து தத்துவத்தினுடைய பாதையில் நடந்து ஒரு கன்க்ளூசிவ் முடிவான ஒரு முடிவுக்கு வந்திருப்பார் இல்லையா. அந்த முடிவை அறிவிக்கப் போகின்ற ஒரு இடமாக இந்த பெரியாரை போற்றுவோம் என்கின்ற பொதுக்கூட்டம் அமையப் போகிறது. இது உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய மாநாடாக இதை நடத்தணும். நாம் நடத்துகிற எல்லாமே மாநாடு தான் என்பதன் அடிப்படையில் இந்த கூட்டமானது திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இப்போ நான் ரொம்ப அடிக்கோடிட்டு சொல்கிறேன், தண்ணீர் மாநாட்டுக்கு கூட உங்களை நான் வந்து இவ்வளவு வருந்தி அழைக்கலை, இந்த கூட்டத்துக்கு வாங்கன்னு நான் அழைக்கலை. இந்த கூட்டம் தனிப்பட்ட முறையிலே எனக்கு பெரிய மகிழ்வை தரக்கூடியது. என்ன சொல்ல போகிறது, இது வந்து என்னோட ஸ்பெஷல் கூட்டமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இதற்கான கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஈவேரா என்கின்ற பிம்பத்தை 13 வருடத்திற்கு முன்னாடியே உடைச்சு நொறுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் களத்திலேயே அவங்களுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நான் வந்து இதை வலியுறுத்தி பேசியவன் என்பதன் அடிப்படையில் இந்த கூட்டம் எனக்கு வாழ்நாள் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு கூட்டமாக நான் பார்க்குறேன். வாழ்நாள் மகிழ்வை தரக்கூடிய ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் மேடையில் அண்ணன் சீமான் பேசுகின்ற ஒன்றும் இந்த 15 வருட காலமாக நான் தனிப்பட்ட முறையில் நானும் அதே போல் தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஏங்கி காத்திருந்த சொற்பதங்களை அண்ணன் சீமான் அவர்கள் அங்கே பேச இருக்கிறாருங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பேச போகிறாரு, எப்படியெல்லாம் பேச போகிறாரு அப்படின்னு எனக்கு தெரியாது. உறுதியாக எதை பேச போகிறார், எந்த சாரத்தின் அடிப்படையில் பேச போகிறார் அப்படிங்கிறது எனக்கு உறுதியாக தெரிந்ததன் அடிப்படையில் இந்த கூட்டத்தை இந்த ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக நான் பார்க்குறேன். தனிப்பட்ட முறையில் நான் பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால்
இந்த தேர்தல் வர இருக்கின்ற தேர்தலின் அடிப்படையில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கூட்டம், ஒவ்வொரு மாநாடு அண்ணன் சீமான் அவர்கள் திட்டமிட்டு கொடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த காவிரி படுகை மாவட்டங்களுக்கு 2 கூட்டங்களை அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதில் ஒரு கூட்டம் தண்ணீர் மாநாடாக நடந்து முடிஞ்சது. அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான முறையில் நடந்து முடிஞ்சது. அதே போல அதற்கு சற்றும் குறையில்லாத வகையில் இது நடந்து முடிய வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால நீங்க கன்னியாகுமரியில் இருக்கிறீங்க, கன்னியாகுமரியிலிருந்து இந்த கூட்டத்துக்காக வரணுமா அப்படின்னலாம் யோசிக்காதீங்க. இந்த கூட்டம் மிகப்பெரிய சம்பவத்தை வைத்து இருக்கு. இந்த சம்பவத்தை நேரலையில் பார்ப்பதை விட நேரில் பார்ப்பதற்கு அவசியம் நீங்கள் வந்தாக வேண்டும். அதே போல் சென்னையிலிருந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு நினைக்காதீங்க. தயவு செய்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கங்க. இதில் இந்த கூட்டத்தை நீங்கள் நேரலையில் பார்ப்பதை விட நேரில் பார்ப்பதில் மிகப்பெரிய பரவசம் இருக்கு. நீங்கள் நம்ம இந்த இடத்துல என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 600 ஆண்டு கால அரசியல், அதாவது திராவிடம் என்கின்ற சொல்லாடல் கால்டுவெல் காலத்தில் பிறந்திருந்தாலும் அந்த சொல்லாடல் பிறப்பதற்கான வேலையை விஜயநகர வாரிசுகள் எத்தனை ஆண்டு காலமாக செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 600 ஆண்டு காலமாக அவங்க அந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. எப்படி ஆரியம் இந்த மண்ணில் குடிகொள்வதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டு வந்ததோ, அதே போல திராவிடம் இந்த மண்ணின் மைந்தர்களை ஏமாற்றுவதற்கு 600 ஆண்டு காலமாக வேலை செய்திருக்கிறாங்க. அந்த வேலை செஞ்சதுக்கு பிறகு தான் கால்டுவெல் ஒரு தத்துவ வடிவத்தை இதுக்கு கொடுக்கணும்னு ஒரு கடஞ்சொல்லி ஒரு வார்த்தையை வச்சுட்டு போனார். அதன் பிறகு 1910 1947 வரையிலையும் திரைமறைவில் மிக கடுமையாக வளைச்சிருக்கிறாங்க இந்த திராவிடர்கள். எந்தெந்த இடத்துலலாம் தமிழர்கள் தகுதியானவர்களோ அந்தந்த இடத்துலலாம் தமிழர்களை தவிர்த்து விட்டு அந்த இடத்துல திராவிடம் என்பதை சொருகி தெலுங்கர்கள் பிழைத்திருக்கிறானுங்க. இந்த முழு வரலாறு இருக்கு இல்லையா, இந்த முழு வரலாறை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நாம் எப்படி ஏமாற்றப்பட்டோம் என்று தெரிந்து கொண்டால் எப்படி விடுதலை அடைய வேண்டும் என்பதும் தெரியும். அதனால் அத்தகைய சிறப்புகளை தாங்கிய கூட்டமாக இந்த பெரியாரை போற்றுவோம் அப்படிங்கிற கூட்டம் நடக்க இருக்கு. தயவுசெய்து சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இந்த நெடுக்கலையும், அதே போல் கோவையிலிருந்து எல்லா இடத்திலிருந்தும் மிக சரியாக ஆட்கள் சேர வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னொன்று, அவங்க எப்படி கூட்டினாலும் அவங்க அடுத்த நாள் கூட்டுகிற கூட்டம் நம்ம கூட்டத்தை தாண்டி அமைய போகுவதில்லை. அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அடுத்த நாள் சுபவீரபாண்டியனுக்கு ஒரு துணிச்சல் அதே இடத்துல கூட்டம் போடணுங்கிற துணிச்சல் சுபவீரபாண்டியனுக்கு மட்டும் வந்ததில்லை, ஆளுகின்ற அரசின் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வந்தது. ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேரில் தான் சுபவீரபாண்டியன் இந்த கூட்டத்தை போடுறாரு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டத்தை அதிகப்படுத்துவதற்கு இந்த 100 நாள் வேலை செஞ்சவங்க, அப்படி செஞ்சவங்க 200 ரூபா கொடுத்து உடன்பிறப்புகள் எல்லாத்தையும் கொண்டுட்டு ஒரு இடத்துல வைப்பாங்க. அப்போது காசு கொடுத்து அவன் கட்டாயமாக ஒரு கூட்டத்தை கூட்டுவான். காசு கொடுக்காம நாம் அதை விட மிகப்பெரிய கூட்டத்தை அந்த இடத்தில் கூட்டி காமிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கூடுதலாக அண்ணன் சீமான் அவர்களினுடைய 15 வருட ப்ராக்ரஸிவ் ரிசல்ட்னு சொல்லுவோம் இல்லையா, வளர்ச்சி, தத்துவ வளர்ச்சி, தமிழ் தேசிய அரசியலினுடைய தத்துவ வளர்ச்சியினுடைய கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு தீர்வு, அது அந்த மேடையில் தான் வெளிப்பட போக இருக்கின்றது. தயவு செய்து எல்லாரும் வந்துடுங்க, அணியாக வாருங்க. நீங்கள் மட்டும் வராதிங்க, நீங்கள் இன்னொருத்தர் 10 பேர்கிட்ட சொல்லி அந்த 10 பேரையும் அழைச்சிட்டு வாங்க. இந்த நாளை மறுநாள் நாம் தமிழர் கட்சியினுடைய சோழமண்டலத்தின் சார்பாக மயிலாடுதுறையில் நடக்க இருக்கின்ற பெரியாரை போற்றுவோங்கிற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அது வரலாற்று பெரும் கூட்டம், வரலாற்றில் பதிவு செய்யப்பட போகின்ற ஒரு கூட்டம். அந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு செய்கின்ற செய்தியானது தமிழ் தேசிய அரசியல் வளர்ச்சியினுடைய சித்தாந்த போக்கினுடைய வளர்ச்சி அடுத்து 100 வருடம் இல்லை 1000 வருடம் இந்த சித்தாந்தம் எந்த இடத்தில் டிக்ளேர் பண்ணாங்க, எந்த இடத்துல வெளிப்படுத்தினாங்க, த ஹோல்சம் மேனர் மொத்தமாக வெளிப்படுத்தப்பட்ட இடம் எது அப்படிங்கிற ஒரு வரலாறு எழுதப்படும் பொழுது இந்த ஜனவரி 3ஆம் தேதி அண்ணன் சீமான் அவர்கள் பேச இருக்கின்ற பேச்சு எழுதப்படும். அந்த எழுத்துக்காகனாலும் நம்ம ஒன்று கூடப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த வரலாற்றில் நமது பிள்ளைகள் பேர பிள்ளைகள் காலத்தில் ஜனவரி 3, 2026 சீமான் அவர்கள் பேசிய பேச்சு அந்த திராவிட சித்தாந்தத்தை அந்த மண்ணில் அடித்து நொறுக்கிட்டு தமிழ் தேசிய அரசியல் சித்தாந்தத்தை வளர்த்ததில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு நாம் பேரப்பிள்ளைங்க பேசும் இல்லையா. ஒரு காலத்தில் அரசியல் தத்துவம் குறித்து நமது பேரப்பிள்ளைகள் பேசி கொண்டு இருக்கும் பொழுது நாம் பக்கத்தில் இருந்து
அந்த கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்களினுடைய அந்த வரவை ஒழுங்குபடுத்தி அந்த கூட்டத்தில் ஒரு ஆளா நானும் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு நாம் பேரப்புள்ள பேச போகின்ற அந்த சித்தாந்த எழுச்சியினுடைய அந்த வடிவத்தில் நாமும் கலந்து கொண்டோம் என்கின்ற ஒரு பதிவு செய்ய வேண்டும் என்பதன் அடிப்படையிலாவது அந்த கூட்டத்திற்கு நீங்கள் கூடுங்க. உண்மையிலேயே இந்த திராவிட கூடாரங்களை நினைத்து நாம் பரிதாபப்படும் அப்படின்னெல்லாம் சில பேர் பேசுகிறத நம்ம பார்க்கோம். உண்மையிலேயே அவங்கள நினச்சி பரிதாபப்படக்கூடாதுங்க. அவங்க உண்டக வீட்டுக்கு ரெண்டகம் செய்கின்ற துரோகிகள். பிராமணர்கள் எதிரே வந்தாங்க. எதற்கால வந்தாங்க, எதற்கு வந்தாங்க? நமது வர்ணாசிரமத்தின் மூலமாக நமது ஒற்றுமையை குலைக்க வந்தாங்க, தமிழர் என்கின்ற அடையாளத்தை சிதைக்க வந்தாங்க. ஆனால் அவங்க எதிரே வந்தாங்க. அதனால அவன் எதிரால கட்சியை வீசும் பொழுது மூஞ்சில படுதா, நெஞ்சில படுதா, கையில் படுதா, காலில் படுதான்னு நம்மளால தீர்மானிக்க முடிஞ்சுது. ஆனால் இந்த திராவிட அயோக்கியர்கள் எப்படி தெரியுமா செஞ்சாங்க? இவங்க நேராக வரலை, நம்ம முதுகுக்கு பின்னாடி நமது குரல் வலையை கடிச்சிட்டு அவங்க அந்த செந்தில்நாதன் இல்லைங்க, நான் தாங்க செந்தில்நாதன்னு நம்ம வீட்டில் உரிமை கொண்டாடுங்கிற மாதிரி நம்ம நாட்டில் உரிமை கொண்டாடிய துரோகிகள். இவர்கள் மீது நீங்கள் இறக்க மட்டும் பட்டுடாதீங்க, வெறிகுண்டு நில்லுங்கள் என்பதை பதிவு செய்து தயவு செய்து இந்த கூட்டத்துக்கு வாங்க. நிறைய பேர்களை அழைச்சிட்டு வாங்க. பெரியாரை போற்றுவோம் என்கின்ற கூட்டமானது வரலாற்றில், தமிழ் தேசிய அரசியல் எழுச்சியினுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட போகிற மிக முக்கியமான கூட்டம். அந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டீர்கள் என்பது மிகப்பெரிய வரலாற்று பதிவு என்பதை பதிவு செய்து உங்கள் அனைவரையும் அந்த 3ஆம் தேதி கூட்டத்திற்கு அழைத்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.